அந்த தன்மையில் இதுவரைக்கும் ஏறக்குறைய என்கிட்ட வந்து குறைந்தபட்சம் ஒரு 200 நபர்கள் வந்து அந்த மந்திரத்தை தீட்சையாக வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க பொருளாதாரத்தில் வந்து மெல்ல மெல்ல நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய குபேரன் ஆயிட்டாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த மந்திர தீட்சைக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருந்தது, இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படி இருக்குது. ஸோ அந்த ஒப்பீடு, அந்த கம்பேரிசன் வந்து அவங்க ஆத்மார்த்தமாக நல்ல பொசிஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் மெல்ல மெல்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து உடனே வந்து பெரிய அளவில் நம்ம குபேரன் ஆயிடலாம், கோடிக்கணக்கில் நமக்கு பொருள் வந்துடும், நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் அதான் கேட்டீங்க. நிறைய பேர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓடுறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்கு மேலே அவங்களால மேலே வர முடியாத சூழலாக இருக்குது. அது ஏன் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதில் நம்ம முயற்சி, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியதான தன்மைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று மந்திர தீட்சை அப்படிங்கிறது. அந்த மந்திர தீட்சை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நல்ல தீர்வு, நல்ல ரிசல்ட்டு சொல்கிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்கதான செய்தி. இங்கே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு நான் அவசியம் தர வேண்டிய ஒரு செய்தி.